ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க சமைக்கலாம். நாம இன்னைக்கு சமைக்க போறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் ரைஸ். சத்தான காய்கறிகளை போட்டு சுவையான வெஜிடபிள் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு தேவையான காய்கறிகள் பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், குடைமிளகாய், கேரட்டு, பீன்ஸ், பீட்ரூட்டு, இஞ்சி, வெள்ளைப்பூடு, சோயா, பட்டர் பீன்ஸ், பச்சை பட்டாணி, கொத்தமல்லி, தாளிப்பு பொருட்கள் தாங்க. இது எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுப்புல குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றி தாளிப்பு பொருட்களாகிய பட்டை, சோம்பு, பூ, ஜீரகம், இலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறணும். அப்பதான் நல்லா வதங்கும். வதங்கினதும் அரைச்சு வச்ச வெள்ளைப்பூடு, இஞ்சி கலவைய அதுல போட்டு நல்லா கிளறி விடணும். நல்ல கம கமன்னு மணம் வரும். கொத்தமல்லி சேர்த்து வதக்கணும். பிறகு தக்காளி, குடைமிளகாய் சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறம் காய்கறிகளை ஒவ்வொன்றா சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடணும். முதல்ல பச்சை பட்டாணி, சோயா பீன்ஸு, பட்டர் பீன்ஸுன்னு பயிறு வகைகளை முதல்ல சேர்த்துட்டு அப்புறமா கேரட்டு, பீன்ஸ் போட்டு வதக்கி உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் போடணும். காலிஃப்ளவர்ல புழு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை சுடுதண்ணியில போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து போட்டு வதக்கலாம். கடைசியா தாங்க பீட்ரூட் போடணும். அப்ப தாங்க கலர் மாறாம இருக்கும். இப்ப 1.5 உலக்கு அரிசி எடுத்து அதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டு 2 செம்பு தண்ணி ஊத்தி தனி மிளகாய் பொடி 2 ஸ்பூன் போடலாம். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடிட வேண்டியதாங்க. 2 விசில் அடிச்சதும் இறக்கி அதை வேற பாத்திரத்துல நம்ம மாத்தி இல்ல நம்ம ஹாட் பாக்ஸ்ல கூட எடுத்து வச்சுக்கலாம். பரிமாற வேண்டியதாங்க. சுவையான சத்தான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இது போன்ற ரெசிபிகளை பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.